எல்லாருக்கும் வணக்கங்க. திருநெல்வேலியிலேருந்து 2 பிரதர் என்னைய பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு குட்டி வேணும் பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் வீட்டில் ஒரு ரோஸின்னு ஒரு பொமேரியன் இருந்துச்சுங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லி. வாங்க பிரதர், அவ்வளோ வேணால் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்தாங்க, வந்து என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. வந்து என் பிள்ளைங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி உள்ளே வச்சுட்டு அவங்க இப்போ வீட்டில் இருக்க பிள்ளைங்க கூட நல்லா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கங்க. அந்த ரோஸி வந்திருக்கா பாருங்கள், அவள் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. அவள் அடாப்ஷன் கொடுக்கணுன்னு கொடுத்தா ஆகணும். என் கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஆபத்து தான். ஏன்னா அவளுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வந்து பார்த்துட்டு அவள் பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க, பயங்கர பாசமாக கொஞ்சிக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் மற்ற பிள்ளைங்களாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வேறு, அது சொல்கிறேன். அதுக்கடுத்து கங்காரு, நம்ம பூனைக்குட்டி பொண்ணு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அது முடிஞ்சோடனே நான் அடாப்ஷன் நான் ரெக்வஸ்ட் பண்ணிடுவேங்க. ஏன்னா அந்த கூண்டுக்குள்ளே இன்னொரு பூனைக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பார்ப்போங்க அடாப்ஷன் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அதையும் பார்த்துட்டு அவருக்கு சரிங்க இந்த குட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பிரதர், இந்த குட்டிக்கு எடுத்து பார்த்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பொமேரியன்னு ரொம்ப செல்லமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நம்ம நாட்டு பிள்ளைங்களை தான் நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசே மாறிட்டார். ஓகே பிரதர்ஸ், நீங்கள் ஷெல்ட்ரு போங்க, அங்கே நிறையா குட்டீஸ் இருக்கும், பார்த்து நீங்கள் தூக்கிட்டு போங்க பிரதர்னு சொல்லியிருந்தேன். ஆதார் கார்டு வாங்கியிருந்தேன். கடைசியாக கிளம்பும்போது பிள்ளைங்க எல்லாத்தையுமே கொஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆதார் கார்டு கொடுத்தாரு. அதையும் வாங்கி வச்சுருக்கேன், ஜெராக்ஸு. கிளம்பிட்டாருங்க, நேராக ஷெல்ட்ருக்கு கிளம்பிட்டார். அங்கே போய் ஒரு நம்ம நாட்டு பையன் அவனை வந்து தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே அப்பா சொன்னிருந்தார், அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லபடியாக அவனுக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கார் அந்த குட்டி. என்னுடைய அடாப்ஷன் குரூப்பில் தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்னை பார்க்குறது கஷ்டங்க, ஓடிட்டே இருப்பேன். பட் என்னைய பார்த்துட்டாருங்க. அதுவே நான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுக்காக, அந்தளவுக்கு பயங்கர டைம் இல்லை. பட் இந்த மாதிரி விஷயங்களும் மன சந்தோஷமாக தாங்க இருக்குது. ரொம்ப நன்றிங்க.